எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே. 41 பேர் செத்த போது முகமூடியோடு முகத்தை மூடிக்கொண்டு விமானத்தில் வந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டவர் விஜய் என்பது பழைய பிளாஷ்பேக் நீங்களாம் போட்டு காட்டு. கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் ஆகணும் உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. கடைசியில அந்த கரூருடைய கண்ணீரோடைய பாவத்துக்கு கோலத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்க தோத்தீங்க. உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நியமித்து வழக்கு நடைபெற்று சிபிஐ விசாரிக்கிற போது வழக்கை பற்றி ஒரு அக்யூஸ் அந்த விசாரணையை கெடுக்கிற வகையில் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நான் இம்ப்ளீட் பெட்டிஷன் இன்றைக்கு தாக்கல் செய்ய போகிறேன். ஆதவ் அர்ஜுனா மீது கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுப்பதற்கும் உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், திராவிட இயக்க செயல்பாட்டாளர், வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். நேற்று ஈவினிங் ஆதவ் அர்ஜுன் பேசின விஷயங்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி, குறிப்பாக கரூர் சம்பவத்தை முன்னிட்டு அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் என்பது தமிழ்நாடே அதிர்ச்சி இருந்தது. ஒரு கணக்கு வழக்கு இருக்கு, அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். ஒரு கணக்கு வழக்கிற்கு நாம் முடித்துக் கொள்வோம். நிச்சயமாக கரூர்ல வந்து திமுகவுக்கு பதில் சொல்ல வேண்டியது. திமுக முழுக்க குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அந்த 40 பேர் இருந்ததற்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு கொலை குற்றச்சாட்டை முன்வைத்தார். அது இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி திமுக வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போதாக செய்தியில் வெளியாகி கொண்டிருக்கிறேன். முதற்கட்டமா ஒரு வழக்கறிஞரா திராவிட செயல்பாட்டெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா கரூருக்கு விஜய் செல்லும் போது அந்த துயர சம்பவம் நடந்தது. ஏறத்தாழ ஒரு 41 பேர் உயிரிழந்தார்கள். அந்த சம்பவம் தொடர்பாக அப்போதைய திமுக அரசு வந்து ஒரு உயர்நிலை குழு அமைக்கும். அப்போ ஐஜியாக இருந்த அஷ்ரப் கார்க் அவர்கள் தலைமையில ஒரு உயர்நிலை குழு என்பது அமைக்கப்படுகிறது. அந்த உயர்நிலை குழு அமைக்கப்பட்டதை எதிர்த்து சிறப்பு புலனாய்வு எஸ்ஐடின்னு சொல்லுவோம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை எதிர்த்து தவேக சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. ஆதவ் அர்ஜுனா தான் போறாரு. அதே போல பாதிக்கப்பட்ட மக்களின் தரப்பு என்று சொல்லி ஒரு 2 போறாங்க. அப்படி சென்றதன் விளைவாக உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்றாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்புல விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் 3 அடங்கிய குழுவை வந்து அதை வந்து விசாரணையை மேற்பார்வையிடுவதற்காக ஒரு உயர்நிலை குழுன்னு ஒரு குழுவை அமைக்கிறாங்க, ஹை லெவல் கமிட்டி. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஸ்தோகி வந்து அதனுடைய தலைவராக இருப்பாரு. 2 அதிகாரிகள், ஒருவர் ஐஏஎஸ், ஒருவர் ஐபிஎஸ், இருவரும் தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி போட்டு அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ் சிபிஐ வந்து விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சிபிஐனுடைய விசாரணைக்கு தொடர்ச்சியாக 2-3 முறை வந்து தவேகாவுடைய தலைவராக இருக்க விஜய் போயிட்டாரு. அதனுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டு வந்தா, குச்சி ஆனந்த் போனாரு, அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் போனாரு. இது மாதிரியான எல்லாருமே வந்து அந்த விசாரணை சிபிஐக்கு போயிட்டு வந்தாங்க. இது எல்லாம் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில விசாரணை வந்து உச்சநீதிமன்றத்தில அந்த வழக்கு இருக்கிறது. சிபிஐ வந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்பில் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அந்த உயர்நிலை குழுவினுடைய மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்தி கொண்டிருக்கிற சூழலில் ஆதவ் அர்ஜுனா வந்து இதை முற்றிலும் உண்மைக்கு புறம்பா ஒண்ணு பேசுறாரு. அப்போ அதை வந்து நாம மீண்டும் அவரோட நாம வந்து திருப்பி அதுக்கு ஒரு வார்த்தை போரை பதிலுக்கு நாம சொல்றதை விட்டு சட்ட ரீதியாக, அதாவது எப்பவுமே திமுக வந்து ஒரு விஷயத்த வந்து அது வந்து ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில் சந்திக்காது, அறிவின் அடிப்படையில் சந்திக்காது. எப்பவுமே திமுகவுடைய வழக்கம். அந்த வகையில் வந்து இன்றைக்கு இதை வந்து ப்ராப்பரா நம்ம வந்து சட்ட ரீதியா கொண்டு போவோம். இப்படி இருக்கிற சூழலில் இவர் இதை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இதை வந்து உச்சநீதிமன்றத்தை நாட திமுக முடிவு செய்திருக்கிறது ஒன்று. இன்னொன்று, இதுல என்னவெல்லாம் சிக்கல் எழுவும், ஏன்னா உச்சநீதிமன்றத்துல நம்ம சும்மா போய் இவர் இதை பேசக்கூடாது அப்படின்னு கேட்கறத விட பேசுவதால் ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படிங்கிறது நம்ம சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை இருக்குது. இப்ப நேற்று இதுல என்ன சொல்றாருன்னா, காவல்துறை வைத்து நீங்க 41 பேரை கொலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கொலை குற்றத்தை முழுவதுமாக காவல்துறையின் மீது அவர் போடுகிறார். இப்போ வந்து யார் ஆளுங்கட்சி? தவேக ஆளுங்கட்சி. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்ப இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் யாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள்? தவேக அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள். அப்போ அந்த காவல்துறை அதிகாரிகளை இவர்கள் வந்து வற்புறுத்தி இப்படி சொல்ல வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதனாலதான் இவர் மக்கள் மன்றத்துல முன்னாடி இவர் இப்படி சொல்லிட்டு சிபிஐ விசாரணையின் போது எங்களை வந்து நாங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்க மேல தவறு இருப்பதை போல அவர்களே ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்துவாங்க.
அப்ப அந்த நிலையை ஏற்படுத்துகிற வகையில் அந்த அதிகாரிகளுக்கு இவர்கள் நெருக்கடி கொடுப்பாங்க. இப்படி அது போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னு இதுல எப்படி நம்ம இதெல்லாம் நடக்கும்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆட்சி அமைந்த பிறகு கிட்டத்தட்ட அந்த வழக்கில் தொடர்புடைய 19 அதிகாரிகள் ஒரே நாள்ல கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டார். அதுல 3 டிஎஸ்பிகள், 10 இன்ஸ்பெக்டர்ஸ் ஆய்வாளர்கள், ஒரு சிறப்பு சார்பு ஆய்வாளர் SSI, 5 தலைமை காவலர்கள் ஹெட் கான்ஸ்டபிள்ஸ், இப்படி மொத்தம் 19 பேர் மாநிலத்தின் பல்வேறு மூலைகளுக்கு அனுப்பப்பட்டார். அந்த 3 டிஎஸ்பியில ஒரு டிஎஸ்பி தூத்துக்குடிக்கு போடுறாங்க, ஒருத்தர் தருமபுரிக்கு போடுறாங்க, ஒருத்தர் கடலூருக்கு போடுறாங்க. ஆக நீங்க என்ன செய்யலாம்னா, ஒருவேளை அதே பணியில அதே இடத்துல அவர்கள் நீடிப்பதற்கு சிரமம் இருக்குமே, ஆனால் அந்த மாவட்டத்துக்குள்ள அவங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கலாம், இல்ல அந்த அருகாமை மாவட்டத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த வழக்கு முழுவதுமாக முடிவடைகிற வரைக்கும் இவர்களுடைய தேவை என்பது இருக்கும். இப்போ சிபிஐ பார்த்திருப்பீங்க, சிபிஐ அடிக்கடி கரூருக்கு செல்கிறது அந்த வழக்கை விசாரிக்கிற சிபிஐ குழு. அப்போ சிபிஐ குழு ஒரு சாட்சி விசாரிக்க வேண்டியது இருக்கின்ற அடிப்படையில இந்த காவலர்களுக்கு சம்மன் அனுப்புறாங்க அப்படின்னா, இவங்க எங்க இருந்து வருவாங்க, எவ்வளவு தூரத்துல இருந்து வருவாங்க? அதே போல அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள தெற்கு மண்டலத்துல வெவ்வேறு மாவட்டங்களுக்கு மாற்றிருக்கிறாங்க. அதே போல சிறப்பு காவல்துறை இவங்கள பாத்தீங்கன்னா ஒரு காவலர் ஆய்வாளரை பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டரை ஆவடிக்கு மாத்திருக்காங்க சென்னையில. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதி. அப்ப அங்க இருந்து அவர்கள் இந்த வழக்கை எதிர்கொண்டு செல்வதற்கே ஒரு சிரமம் ஏற்படுங்கிற ஒரு நிலையில அவங்களை பண்ணும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, அவர்களுக்கு மேல் இவர்கள் தருகிற ஒரு மறைமுக அழுத்தமாக தான் பார்க்கணும். அப்ப நான் சொல்றத செஞ்சா உங்களுக்கு இது பண்ணுவோம், இல்ல நீங்க இந்த மாதிரி தொலை தூரத்துக்கு நீங்கள் மாற்றப்படுவீர்கள் அப்படின்லாம் சொல்லும் பொழுது, அப்ப இது என்னன்னா, இந்த ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு ஏற்ற வகையில் அவர்கள் வாக்குமூலம் தருவதற்கு வாய்ப்பு. அப்போ இதன் மூலமாக தங்களை இந்த வழக்கிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், இந்த பழியை தூக்கி திமுக மீது போட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இவர்கள் இதையெல்லாம் செய்யறாங்க. அதனால இப்ப இதை பத்தி அவர் பேசுறாரு. ஏன்னா இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா என்பவர் ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் நிர்வாகி, ஒரு கட்சியினுடைய நிர்வாகி மட்டுமல்ல, அவர் ஒரு அமைச்சர். அப்போ அந்த அமைச்சரே நீங்க இப்படி பேசும் பொழுது, அப்போ நீங்க காவல்துறை அதிகாரிகள் நீங்க இதே மாதிரியான ஒரு மறைமுக அழுத்தத்தை தானே அவங்க மேல கொடுப்பீங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா, அவர் பேசுவது அரசியல் மேடை, கட்சி மேடை. அப்ப அங்க போய் இதையும் அதையும் கனெக்ட் பண்றாரு. அப்ப இதற்கு சாட்சியமாக எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காருங்கிறாரு. நீங்க இத்தனை நாள் எம்ஆர் விஜயபாஸ்கர் சாட்சி சொல்லலையே, எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த சிக்கல்களில் இதற்கு முன்பாக நீங்க பேசலையே. இன்னைக்கு அவர் உங்கள் கட்சியில் சேர்ந்த பிறகு நீங்க இதற்கான சாட்சியமாக எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காருன்னு சொல்றாங்க. இதே விஜயபாஸ்கர் அதிமுகவில் இருக்கும்போது இந்த சம்பவத்தை பத்தி என்ன கருத்து சொல்லியிருக்காரு? தகக்கு ஆதரவா கருத்து சொல்லியிருக்கிறாரா? இல்ல. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அப்ப இது உங்களுக்கு முழுமையாக உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, உங்களை இது பண்ணிக்கிறதுக்காகத்தான் நீங்க இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா, சம்பந்தமே இல்லாம இந்த குதிரை பேர வழக்குல யாரை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களையும் அவரோட சகோதரர் அசோக் குமாரை கொண்டு வராங்க. அப்ப இது பாத்தீங்கன்னா மறைமுகமாக அவரை இந்த வழக்குல கைது செஞ்சுட்டு அவரை இந்த கரூர் கொடுந்தேற வழக்கையும் அதுல அவரை சம்பந்தப்படுத்துவதை போல வாக்குமூலத்தை அவரிடம் பெறுவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்களோ அப்படிங்கிற ஐயமும் நமக்கு வருது. அப்ப இதை முன்னரே ஒரு முடிவு எடுத்துட்டு அப்ப அதற்கு ஏற்றாற் போல இந்த வேலையை செய்யறாங்க. ஏன்னா நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் நேரடியா ஓப்பனா தங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்துல சொல்றாரு, இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை முதல்வர் ராஜினாமா செய்ய சொன்னாரு, நான் பிரச்சாரம் பண்ணி உங்களை வெற்றி பெற வைக்கிறேன்னு சொன்னாரு அப்படின்னா, இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு குதிரை பேரம். ஏன்னா அந்த இருவர் என்பவர்கள் அவர்கள் மதிமுகவுடைய உறுப்பினர்கள் அல்ல. நீங்க சட்டப்பேரவையினுடைய ரெக்கார்ட்ஸ் படி அவர்கள் இருவரும் திமுகவுடைய உறுப்பினர்கள். எப்போ நீங்க போய் ஒரு கட்சியினுடைய சின்னத்தில் நிக்கிறீங்களோ அப்போ அந்த மதிமுகவிலிருந்து அவர்கள் முறைப்படி விலகி திமுகவினுடைய உறுப்பினராக சேர்ந்த பிறகுதான் அந்த பிஃபார்ம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க வேட்பாளராக அங்கீகரிக்கக்கூடிய அந்த படிவம் கொடுக்கப்படும். அப்போ இப்ப ரெக்கார்டு படி அவங்க 2 பேரும் திமுக உறுப்பினர்கள், திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள். அப்ப இவங்க 2 பேரும் நீங்க விலக சொல்லுங்கன்னு ஒரு முதல்வர் பேசுறாரு அப்படின்னா, அப்ப அது அப்பட்டமான ஒரு குதிரை பேரம். அப்ப அதை மாற்றணும், தங்கள் பேரில் இருக்கக்கூடிய இந்த இணையத்தை மாற்றுறதுக்காக நீங்க அடையாளம் தெரியாம யாரோ 5 பேர். இப்ப இங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு, முதல்வர் இப்படி சொன்னாரு. ஆனா அங்க அங்க 4-5 பேரு யாருன்னே தெரியாது அவங்கள. ஆனா அவங்க 5 பேரும் இவர் பேரை சொன்னாங்கன்னு இவங்களா உள்ள கொண்டு வர்றாங்க. இப்ப காவல்துறை பாத்தீங்கன்னா
இப்போ வைகோனுடைய பேச்சின் அடிப்படையில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறதா? இல்ல இதை விட முதலில் வந்து அமமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடி காமராஜர் கார்ல கடத்தி கார்ல கையெழுத்து வாங்கின வீடியோ எல்லாம் வந்துச்சு. அப்ப உடனடியாக தினகரனும் காமராஜர் அவர்களும் நேரடியா புகார் கொடுத்தாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சிஎஸ்ஆர் மட்டும்தானே போட்டிருக்கு. அந்த வழக்குல எஃப்ஐஆர் நீங்க போடலையே. ஆனா இதுல வந்து காவல்துறை தாமாக முன் வந்து ஒரு பிரஸ் நோட்டு கொடுத்து அதுல வந்து அவங்க செந்தில் பாலாஜி அவர்கள் பேரையும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் பேரையும் வந்து குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க இன்னும் முழுமையான விசாரணை முடியல. இதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க வந்து இது ஒரு செய்தி குறிப்பாக தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதையெல்லாம் கொடுப்பதன் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இவர்கள் நேரடியாக மிரட்டல் விடுக்கிறார். இப்போ நீங்க வந்து எங்களுடைய இதுல இது பண்ணலைன்னா நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு மேல வழக்கு தொடர்ந்து போடுவோம் அப்படிங்கிறாரு. அப்ப கரூர் வந்து இப்போது இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அப்ப இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கிற இந்த நிலையில நீங்க திமுகவினுடைய பலம் பொருந்திய ஒரு அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளரை ஒரு முன்னாள் அமைச்சரை கைது செய்வது அப்படிங்கிறதை நோக்கி நீங்கள் வேலை செய்றீங்கன்னா அப்ப இது வந்து எத்தனை இதா பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இன்னும் சொல்ல போனா இன்னொரு 10ஆம் தேதி வந்து நேற்றைய கூட்டத்துல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. 10ஆம் தேதி விஜய் இங்க போறாரு, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறார் அப்படிங்கிறாங்க. 10ஆம் தேதி என்பது அவர் ஆட்சி பொறுப்பேற்ற 60 நாள். ஏன் 2 மாதத்துல அவருக்கு முன்னாடி போகணும்னு தோணலையா? இப்ப திருச்சி கிழக்கில போய் அவர் நன்றி சொல்வதற்காக திருச்சிக்கு போனாரு. திருச்சிக்கு கரூருக்கும் 1 மணி நேரம் தான். அப்ப அங்கிருந்து அன்னைக்கே திருச்சிக்கு போயிருக்கலாம். அப்போது வந்து கரூர் இடைத்தேர்தல் பட்டியல்ல இல்ல. அப்ப இப்ப இடைத்தேர்தல் பட்டியல்ல இருக்கு. அப்ப இவர் போவது வேறு பரப்புரைக்கு தானா? அந்த உண்மையாகவே பலியானவர்கள் மீது இருந்த அக்கறையாக இருந்தால் இவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடனே அங்க போய் அஞ்சலி செலுத்திருக்கணும். என்னுடைய ரசிகர்கள் என்னை பார்க்க வந்து உயிர் விட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து முதல்வர் அவங்க ஆசைப்பட்டு நான் முதல்வர் ஆயிட்டேன், நான் முதல்ல நேரம் அங்கதான் போவேன் அப்படின்னு போயிருக்கணும். ஆனா அதையெல்லாம் செய்யாம இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்த பிறகு கரூருக்கு தேர்தல் வருகிறது என்கிற ஒரு சூழலில் இவர் அங்கே போறாரு. இன்னொரு தகவல் வருது, அது மிகப்பெரிய ஒரு சட்ட விதி மீறல். அந்த 41 பேருக்கு அரசு பணி தரப்போவதாக பேச்சுகள் அடிப்படை. ஆமா, அது முக்கியமான தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. ஆமா, இன்னைக்கு சொல்றாங்க அது வந்து சாட்சியங்களை கலைக்கிற ஒரு செயல். இப்போ நீங்க அந்த இதுல வந்து அந்த 41 பேருடைய குடும்பம் வந்து அதுல சாட்சி சொல்லணும். அப்போ அவங்க வந்து நீங்க ஒரு அரசு வேலை கொடுக்க போது அரசுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இவருக்கு எதிராகவோ இல்ல இவரு எதிர்ப்பு சாட்சி சொல்லுவாங்களா? அப்போ அவங்க என்ன மாதிரி கட்டாயத்துக்கு உண்டாக்கப்படுவார்கள் என்றால், நான் சொல்லுவதை போல நீங்க சாட்சி சொல்லுங்க, அப்படிதான் உங்க குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்குறோம் என்பதை போல. அப்ப இது வந்து இது வந்து இந்த 2 விஷயம், அதாவது ஆதவர்ஜுனா ஒரு நேரேட்டிவை செட் பண்றாரு. அப்ப அந்த செட் பண்ற அந்த நேரேட்டிவை இந்த 41 பேர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதை வந்து உறுதிப்படுத்தணும். அப்படி உறுதிப்படுத்துகிற நேரத்தில் அவர்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்கப்படும். அப்படிங்கிறது என்னன்னா, தங்கள் மீது விழுந்திருக்கிற அந்த கொலைப்பழிய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதிலிருந்து தாங்கள் தப்பித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் இதுல வந்து திமுகவை செந்தில் பாலாஜி அவர்களை போன்றவர்களெல்லாம் வந்து இதுல வந்து மாட்டி விட்டு தாங்கள் உத்தமர்களை போல தப்பித்து விடலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. இதுல உச்சநீதிமன்றம் திமுக போயிருக்கிறது. ஒருவேளை உச்சநீதிமன்ற விசாரணை போனால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஆல்ரெடி உச்சநீதிமன்ற நீதிபதி தானே ஒரு நீதிபதி தான் இதுக்கு வந்து ஒரு நடுவர் மாதிரியான ஒரு வழிகாட்டு முறையை கொண்டு வச்சிருக்காங்க. அப்படின்போது திமுக இருக்கிற ஸ்டெப் வந்து அவருக்கு பலன் நிற்குமா? அப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரசியல் ரீதியாகவும் சரி, போலீஸ் காவல்துறை ரீதியாகவும் சரி, காவல்துறை மிரட்டி கூட தனக்கு சாதமான அதை வாக்குமூலத்தை வாங்கி கொள்ள முடியும். அந்த 41 குடும்பத்தையும் கூட இப்ப இன்னைக்கு 41 பேருக்கு அரசு வேலைங்கிற விஷயமா அவர் சாதகமா மாறும் பட்சத்துல உச்சநீதிமன்றம் செல்வது வந்து பலனளிக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? உண்மை வெளிவர வாய்ப்பு இருக்கா? இல்ல அதுக்குதான் நம்ம இதை வந்து நடப்பதற்கு முன்பாக உச்சநீதிமன்றத்துல இதை நம்ம தெரியப்படுத்த வேண்டியது இருக்கிறோம். அப்போ நீங்க இப்படி ஒரு விசாரணை போயிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு நீங்க இந்த ஃபேவரை செய்யற பட்சத்தில் அவர்கள் உங்களுக்கு ஏற்ற போலதானே சொல்லுவாங்க. அப்போ ஏன்னா இது இத்தனை நாள் பேசப்படலை. இப்போ திடீர்னு இதை வந்து பேசுறாங்க. அவர் அங்கே போறாருங்கிறாங்க. போகிற நேரத்தில் வந்து இதை திமுக மீது இதை பழி சொல்றாங்க. அப்போ இதை அனைத்தையும் வந்து இவங்க அந்த சீரியஸா அவங்க செய்யும் பொழுது அப்ப இதை சட்டத்தின் முன் வந்து தெரியப்படுத்த வேண்டியது கடமை. அப்போ நம்ம அந்த குழுவுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு இதை நாம் தெரியப்படுத்தும் பொழுது ஒருவேளை அதை நீங்க பேசக்கூடாது என்பது போன்ற உத்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் வழக்கில் வந்து இது மாதிரி மீண்டும் மீண்டும் வந்து ஆர் ஆசா அவர்களை குறி வைத்து தொடர்ச்சியாக விகடன் எழுதி வந்தது, ஜூனியர் விகடன். அப்போ வந்து அண்ணன் ஆர் ஆசா அவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல இருக்கு. இந்த நேரத்தில் இவங்க தொடர்ச்சியாக என்னை குற்றவாளி என்று சித்தரித்து கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது அனைத்தும் பாத்தீங்கன்னா அட்டப்பட கட்டுரை.
அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அவங்க வந்து அதை வந்து இது பண்ணாங்க. அப்போ அந்த வழக்கின் அடிப்படையில ஆராசா அவர்கள் குறித்தோ ஸ்பெக்ட்ரம் பத்தியோ விகடன் பேசக்கூடாது, எழுதக்கூடாதுன்றத ஒரு உத்தரவாக உச்சநீதிமன்றம் போட்டது. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க நம்ம முன்னர் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பத்தி உதயநிதி அவர்கள் பேசக்கூடாது, அதுல வந்து என்னை சம்பந்தப்படுத்தி அவர் பேசுறாரு என்று எடப்பாடி அவர்கள் ஒரு முறை வழக்கு தொடர்ந்தார். அப்ப அப்போதும் வந்து இது மாதிரி பேச வேண்டாம், நீதிமன்றத்தில் இருக்கிற இதை பத்தி பேச வேண்டாங்கிற மாதிரி ஒரு உத்தரவு உள்ளது. ஆக இந்த மாதிரியான உத்தரவுகளை எல்லாம் நம்ம ஒரு முன்னுதாரணமாக காட்டி இந்த வழக்கில் வாதிடும் பட்சத்தில் இவர் வந்து எதுவாக இருந்தாலும் அது நீதிமன்றத்தின் மூலமாகவே தீர்க்கப்பட வேண்டும், இது போல வந்து வெளியில பேசுவது தவறு அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் வந்து எடுத்து வைக்கிற பட்சத்தில் இதற்கு சாதகமான ஆணை வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆதவ் பேசும்போது அவர் வந்து வெறும் அரசியலா மட்டும் பேசல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஒரு அரசியல ஒரு அமைச்சர் பேசக்கூடிய வார்த்தையில தாண்டி கணக்கு வழக்கு இருக்கு, அதை நாங்க முடிக்காம விட மாட்டேங்கிறது மக்கள் மத்தியில அது ஓரளவுக்கு எடுபடுவதோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. ஆனா திமுக தரப்பு ஆரம்பத்துல அந்த சம்பவம் நடக்கும்போது என்ன சொன்னாருன்னா, அதாவது இது வந்து எந்த ஒரு தொண்டனும் வந்து மக்கள் சாவல் விரும்ப மாட்டான் மாதிரியான ஒரு வேற ஒரு பெருந்தன்மையில அதை செட் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு பழிவாங்கிருச்சு, அதுதான் நடந்திருக்குன்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட்டிங் கிட்டத்தட்ட ஒர்க் அவுட் ஆக மாதிரி இருக்கு இல்லையா? அதையும் எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? இல்ல, அது வந்து இன்னைக்கு இவங்க ஆட்சி அதிகாரம் இவர்கள் கையில் இருப்பதால் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்க செய்யத்தான் செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக வந்து இதை வந்து முழுக்க ஒரு நாகரிகமான போக்கோடு தான் கையாண்டது. ஏன்னா அந்த நேரத்திலேயே ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு ரசிகர் இறந்ததற்காக அல்லு அர்ஜுனா கைது செய்யப்பட்டார் ஆந்திராவில். அவருடைய படத்தினுடைய முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல நடந்த அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் அந்த ஷோக்கு போறாரு. அந்த நேரத்தில் நடந்த நெரிசல்ல மாட்டி ஒரு ரசிகர் இறந்ததற்கு அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அப்படியான எந்த ஒரு நடவடிக்கையும் விஜய் மீது எடுக்கல, தலைமை நிர்வாகிகள் யார் மீது எடுக்கல. மாவட்ட செயலாளர் மதியழகன் மட்டும்தான் கைது செய்யப்பட்டார், வேறு யாரும் வந்து கைது நடவடிக்கைகள் உட்படுத்தப்படவில்லை. ஆனால் இவர்கள் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 4-5 நாள் அமைதியா இருந்துட்டு அடுத்து பார்த்து விஜய் பத்தி பேசும்போது நான் அலுவலகத்துலதான் இருப்பேன், வீட்டுலதான் இருப்பேன், என்ன வந்து பாருங்க, யாரையும் இது பண்ணாதீங்க என்பதை போலத்தான் பேசினாங்க. ஆக ஆனால் அப்போதும் நீங்கள் குறிப்பிட்டது போல முதல்வர் என்ன சொன்னார்னா, எந்த ஒரு தலைவரும் தன் தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள், இது வந்து எப்படியோ நடந்து விட்டது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெருந்தன்மை பார்வையோடு தான் இதை அணுகினாங்க. ஆனால் அது வந்து இவர்களிடம் அந்த பெருந்தன்மை இல்லை. அப்போ இன்னும் சொல்ல போனா நேற்றைய தினம் அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ட ரவுடியை போலதான் இருக்கு ஆதவனோட பேச்சு. கரூருடைய மக்களுடைய கண்ணீர் தான் கொளத்தூர்ல தோக்கடிச்சுன்றாரு. அப்போ கரூர்ல உங்களை தோக்கடிச்சது யாரோட கண்ணீர்? இந்த விஷயத்துல உண்மை இருக்கும் பட்சத்தில் 41 பேர் உயிர் பலி ஆயிருக்காங்க. அந்த கரூர்ல நீங்க தானே வெற்றி பெற்றிருக்கணும் நியாயமா. எப்படி எம்ஆர் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றார்? அப்போ அங்கே வந்து மக்கள் வந்து உங்கள் மீது, கரூர் மக்கள் உங்களை நம்பவில்லை, உங்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் மக்கள் தீர்ப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்க 108 இடம் வந்த உடனே மேண்டேட்டு, பீப்புள் மேண்டேட்டு, அதை எப்படி நீங்க வந்து மாற்ற முயற்சிக்கிறீங்க என்றெல்லாம் பேசுகிறீர்கள. அப்ப கரூர்ல வந்து மக்கள் கொடுத்தது என்ன? மேண்டேட் ஆஃப் கரூர் பீப்புள் என்ன? தாவேகா புறக்கணிக்கப்படுது அப்படின்னு தானே. அப்போ அந்த இடத்துல எம்ஆர் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் கரூர்ல உங்கள் மீது நம்பிக்கை இல்லை, அப்ப கரூர் விஷயத்திலே உங்க மீது மக்களுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கிறது என்பதுதான் பொருள். இன்றைக்கு உங்கள் ஆட்சி அதிகாரத்தை வைத்து அந்த எம்ஆர் விஜயபாஸ்கரை நீங்க உங்க வயப்படுத்தி இன்னைக்கு நீங்க மீண்டும் தேர்தலை சந்திக்க போகிறீங்க. அப்ப மீண்டும் தேர்தலை சந்திக்கிற சூழலில் கடந்த முறை மாதிரி நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்ப பழைய திமுக மீது போட்டு பேசுறது, திமுகவின் சார்பில் எதிரிலே நின்று களப்பணியாற்ற போகிற செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைத்து வழக்கு தொடுப்பது, இது எல்லாமே இவர் பண்றது என்னன்னா எப்படியாவது இந்த கரூர், ஏன்னா மீண்டும் கரூரில் தோற்றுவிட்டால் அப்ப கரூர்ல இவங்க செய்தது வந்து மக்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்ப கரூர்ல எப்படியாவது கரூர்ல வென்றாகணும். அந்த மீதி இருக்கக்கூடிய 7 தொகுதிகளில் மற்ற தொகுதிகளை விட கரூரில் தாவேகாவுடைய வெற்றி என்பது அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அதற்காகத்தான் இன்றைக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்ப அவர் வந்து களத்தில் இல்லை என்றால் நம்ம வந்து ஈஸியா வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக தான் இவங்களுடைய செயல்பாடுகள் தான் இப்படி. ஆக திமுக என்பது சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது, சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை அணுகிறது. ஓகே, இது நீங்க சொல்லக்கூடிய விஷயம் அத்தனையுமே அதிர்ச்சியா இருக்கிறது. போலீஸாக இருக்கட்டும் அல்லது செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும்,
உச்சநீதிமன்றத்துக்கு போன விஷயமா இருக்கட்டும், நான் ஆதரவு பேசக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரு நரடிவை நோக்கி போயிட்டு தெளிவா தெரிகிறது. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் மறைக்க விட்டு விடுகிறேன். விவாத அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கப்படும். வாய்ப்புக்கு நன்றி.